சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா கிடைக்கிறாருமா, அவருக்கு என்னமா தெரியும்? நீ என்னோட பட்டம்மா, என் செல்ல அம்மா, என் சமத்து குட்டி அம்மா. சரி சரி மனோகரி, வாட்டர் கேன் லோடு வருது, நான் சீக்கிரமா சாப்பிட்டு போகணும். சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. மாடி துண்டு எடுத்துட்டு வாமா. மாடி துண்டு கேட்டனமா. அப்பா இது வரேன்ப்பா. இந்தாங்க போங்க டவல். ஆதிரே. அப்பா மாடி, இப்ப நடந்ததெல்லாம் உண்மையாவே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. புரியலப்பா. நிஜத்தை விட நடிப்பு சில சமயம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா ப்ளீஸ் பா, சாரி பா. நீ மன்னிப்புலாம் கேட்காத, அழாதடா. எனக்கு எல்லாம் தெரியுமா. வர்ற வழியில தான் ஹவுஸ் ஓனரை பார்த்தேன். அவர் வந்து இங்க சத்தம் போட்டதெல்லாம் சொன்னாரு. அவர் போனதும் உங்க அம்மா ஒன்னு அடிச்சிருப்பா. அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருப்பா. அதெல்லாம் மறைக்கதானே இந்த ஆட்டம் பாட்டம்லாம். அம்மா என்ன அடிச்சதுல தப்பே இல்லப்பா. நான் தான் வாடகை பணத்தை கொடுக்காம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு காரணம்லாம் தேவையில்லை. நீ அந்த பணத்தை கண்டிப்பா நியாயமா நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தி இருப்பேன்னு அப்பாவுக்கு தெரியும். பரவாயில்ல விடு. என் கையில பணம் இருந்துச்சு, வாடகையை கொடுத்துட்ட ஹவுஸ் ஓனர்ட்ட. அப்பா என்னப்பா விடுமா. கல்யாண வயசுல இருக்கிற ஒண்ணு உங்க அம்மா கை நீட்டு அடிக்கிறாள, அதை எப்பதாமா நிறுத்த போறா உங்க அம்மா? பாத்துக்கப்பா. அப்பா, அம்மா என்ன அடிச்சதுக்கே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே, அப்ப இந்த சூட்டு தழும்ப பார்த்தா நீங்க என்ன ஆவீங்கப்பா? அக்கா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம எதிரியா நினைச்சு முறைச்சுக்கிட்டு தெரியறத பாத்திர கூடாதுன்னு தான் நீ முன்னாடி என்ன விட்டுட்டு போயிட்டியாக்கா. உன் வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்துதான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம ஒரே வீட்டுக்கு மருமகளுங்களா போனா சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சு நம்ம அப்பா நம்மள இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த ஒரு வீட்டால பிரச்சனையாகி நம்ம குடும்பமே இப்ப ரெண்டு பட்டு கிடக்குது. நானும் இதை எப்படியாவது சரி பண்ணி ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு ஆசைப்பட்டேன். என்னால முடியலக்கா. தெய்வமா இருக்கிற நீதான் இதுக்கு ஒரு வழிய காட்டணும். ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர நீதான் மனசு வைக்கணும்க்கா. என்னங்கண்ணே, டொனேஷன் நிறைய தான் எழுதிருப்பாரு. என்னங்க நீங்க 100 ரூபாய் எழுதிருக்கீங்க தம்பி? நல்லா பாருங்கண்ணே, 101 ரூபாய் எழுதியிருக்கேன். இவ்வளவு கம்மியா எழுதுன எப்படி? கோவில் திருவிழா ஆச்சப்பா. அப்புறம் வேற எவ்வளவு எழுத சொல்றீங்க? ஏகாம்பரம் ஐயா போறாரு. தம்பி இருங்க, நாங்க ஏகாம்பரம் சாரை பார்த்துட்டு வந்துடுறோம். ஆஹா, 101 ரூபாய் மிச்சம். ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நம்ம முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவா? ஆமாங்கய்யா. நான் மற்றவங்கள மாதிரி 11 ரூபாய் டொனேஷன் கொடுக்க மாட்டேன்.
திருவிழாவை ஜாம் ஜாமன் கொண்டாடுற மாதிரி சிறப்பா தான் செய்வேன். சார் வாசல் நின்று பேச வேண்டாம், வீட்டுக்குள்ள போய் பேசுவோமா? சாமி காரியம் எங்க வச்சு பேசினா என்னையா? ஆமா, அந்த பையன் எவ்வளவு எழுதுனா? 101 ரூபா சார். 101? அது சரி, வரேருங்க. ஏகாம்பர ஐயா நிறைய கொடுப்பாரு நினைக்க, வாங்கிட்டு போவோம். ஐயா, 10,001 ரூபாய் புடிங்க. எவ்வளோ? 10,001. 10,001. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கணும். வர்றேங்க சார். நன்றி சார். நல்லது, போயிட்டு வாங்க. வர்றேங்க ஐயா. தம்பி, நீங்களே பாத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க சித்தப்பா 10,001 முத்துமாரி அம்மனுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அவ்வளவு இல்லைன்னாலும் பரவாயில்ல தம்பி, ஒரு 1001 கொடுங்க தம்பி. என்னது? கொடுங்க தம்பி. 1001 ரூபாயா? ஆமா தம்பி. அந்த ஆளு எங்க அப்பாவை ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்கின ஃப்ராடு நம்பர் 1, ஃபோர்ஜரி ஆளு. டேய், மரியாதையா பேசு, பல்லெல்லாம் எகிரி போயிடும். யார ஃப்ராடு ஃபோர்ஜரிங்கற? யோ, உன்னதான் சொல்றேன், இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? டேய் டேய், ஏப்பா பிரபு, என்னப்பாச்சு? என்கிட்ட என்ன கேக்குற? போய் அந்த ஆள்கிட்ட கேளு. டேய், 10,001 ரூபாய் உன்னால கொடுக்க முடியலனா எங்கேயாவது போய் பிச்சைடுறா. அதை விட்டு என்ன மாத்தி என்ன வயிற்றறிச்சல் பண்ற? என்னங்க பிரச்சனை? என்ன கொஞ்சம் உள்ள வாங்க. எங்க வீட்டை எழுதி வாங்கிட்டு நீ பண்ண திருட்டு வேலைக்கு பிச்சை எடுக்கிறது ஒண்ணும் கேவலம் இல்ல. அத பத்தி பேச உனக்கு யோகியம் இல்ல. பிரபு, ஐயா ஐயா, வேண்டாம் ஐயா, விட்டுறியா? அண்ணா வேணாம், எல்லாரும் பாக்குறாங்கண்ணே, வேணாண்ணே. யோ, நான் ஒண்ணும் 10,000 ரூபாய் கொடுக்க வக்கில்லாம இல்ல. இதுக்கு ஏன் நான் கொடுக்கணும்? உன்ன மாதிரி அண்ணன் சொத்த நான் ஆட்டைய போட்டானா? அந்த பாவத்தை கழிக்க சாமிக்கு பங்கு கொடுக்கறதுக்கு. ஏய், யார் அவங்க சொத்த ஆட்டைய போட்டது? உங்களால தான வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. என்னங்க நீங்க? அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான். நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க. அவன் டாடிய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு டாடி உள்ள போகணுமா? ஏய், யார் அவன்ங்கற? ஒழுங்கா உன் டாடி உள்ள கூட்டிட்டு போயிரு, இல்லனா அடியா விழும். டேய், எங்க அடி பாப்பா? கேளு. என்னடி நீ வேற? அமைதியா இரு. இருங்க பாட்டி. சொன்னா கேளுங்க. உள்ள வாங்க. வாங்க. இன்னைக்கு 2ல 1 முடிவு தெரிஞ்சாகணும். என்னங்க முடிவு தெரிஞ்சாகணும்?